1:7 சொன்ன வண்ணமாக, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். மேலும் சங்கீதம் 100 சொன்ன வண்ணமாக, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஸோ கர்த்தர் நம்மளுக்கு எல்லாருக்கும் நன்மையானவர், போதுமானவர், உண்மையானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நன்மைகள் நம்ம எண்ணி பார்க்கும் போது நம்ம அது வார்த்தைகள் போதாது. அவரை நம்ம எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். நான் எப்படி பாடுவேன், நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் நம் கர்த்தருக்கு ஆத்தும ஆதாயம் செய்வேன். நம் கர்த்தருக்கு இவ்வளோ நன்மை செய்த கர்த்தரை நம்ம எப்படி பாடி துதிக்க, நம்ம பாடுகள் மூலியமாகவும் நம்ம ஆராதனை மூலியமாகவும் நம்ம துதித்து கர்த்தருக்கு துதி பலிகளை ஏறெடுக்கணும். நம்ம அவருக்கு ஒன்னே ஒன்று தான் நம்ம செய்ய முடியும். நம்ம அவருக்காக நின்று அவருக்காக பல ஆத்துமாக்களை சேர்த்து அவரோட மந்தையில் சேர்க்கிற ஒரு வேலையை மட்டும்தான் நம்ம அவருக்காக நம்ம செய்து முடிக்க முடியும். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே, அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். அன்பின் தகப்பனே இயேசு சுவாமி, இந்த மாலை வேளையிலே உம்முடைய திருச்சபைக்கு வருமாறு எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க. நன்றி தகப்பனே. ஏசப்பா, பாடல்கள் பாடும்போது தகப்பனே உம்மை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானிக்க எங்களுக்கு ஆண்டவரே பலத்தை தாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் வேத படம் வாசிக்கும்போது அதை நாங்கள் ஆண்டவரே உள்வாங்கணும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் நெருங்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழிபாதையாக இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, தேவ செய்தி கொடுக்கும் மகனை ஆசீர்வதிங்க. அவங்க மூலமாக எங்கள்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன பேசணும்னு எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே மகனை பலப்படுத்துங்க ஆண்டவர். இந்த செய்தி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விசுவாசத்தையும் ஆண்டவரே எங்களோட ஜெப வாழ்க்கையும் அது ஆண்டவரே பெருக பண்ணுறதாக இருக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த திருச்சபை நேரம் முழுவதும் மீண்டும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் தகப்பனே. எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் இந்த திருச்சபை நேரத்தை நல்லபடியாக ஆண்டவரை முடிக்கவும் ஆண்டவரை இந்த ரெக்கார்டிங்கை பார்க்க இன்னும் நிறைய மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கவும் நீர் பலப்படுத்துங்க தகப்பனே. நீரே ஆண்டவரே பலப்படுத்தி வழிநடத்துங்க தகப்பனே. துதிக்கான மகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்துக்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சிறுவர்களுக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத படம் வாசிக்கிறதுக்கு டல்சியும் நானும் வாசிப்போம். God demonstrates his love for us in this: while we were still sinners, Christ died for us. Romans 5:8. Amen. Psalm 77 verse 1 through 12. I cried out to God for help. I cried out to God to hear me. When I was in distress, I sought the Lord. At night I stretched out untiring hands, and I would not be comforted. I remember you, God, and I groaned. I meditated, and my spirit grew faint. You kept my eyes from closing. I was too troubled to speak. I thought about the former days, the years of long ago. I remembered my songs in the night. My heart meditated, and my spirit asked, will the Lord reject forever? Will he never show his favor again? Has his unfailing love vanished forever? Has his promise failed for all time? Has God forgotten to be merciful? Has he in anger withheld his compassion? Then I thought, to this I will appeal, the years when the Most High stretched out his right hand. I will remember the deeds of the Lord. Yes, I will remember your miracles of long ago. I will consider all your works and meditate on all your mighty deeds. Amen. Joel chapter 2 verses 12 to 19. Even now declares the Lord, return to me with all your heart, with fasting and weeping and mourning. Rend your heart and not your garments. Return to the Lord your God, for he is gracious and compassionate, slow to anger and abounding in love, and he relents from sending calamity. Who knows, he may turn and have pity and leave behind a blessing, grain offerings and drink offerings for the Lord your God. Blow the trumpet in Zion, declare a holy fast, call a sacred assembly, gather the people, consecrate the assembly, bring together the elders, gather the children, those nursing at the breast. Let the bridegroom leave his room and the bride her chamber. Let the priests who minister before the Lord weep between the temple porch and the altar. Let them say, spare your people, O Lord. Do not make your inheritance an object of scorn, a byword among the nations. Why would they say among the peoples, where is their God? Then the Lord will be jealous for his land and take pity on his people. The Lord will reply to them, I am sending you grain, new wine, and oil, enough to satisfy you fully. Never again will I make you an object of scorn to the nations. Amen. Joel 2:20 to 27. I will drive away these armies from the north. I will send them into parched wastelands, and those in the front will be driven into the Dead Sea, and those at the rear into the Mediterranean.
The stench of their rotting bodies will rise over the land. Surely the Lord has done great things. Don't be afraid, O land. Be glad now and rejoice, for the Lord has done great things. Don't be afraid, you animals of the field, for the wilderness pastures will be green. The trees will again be filled with fruit. Fig trees and grapevines will be loaded down once more. Rejoice, you people of Jerusalem. Rejoice in the Lord your God. For the rain he sends demonstrates his faithfulness. Once more the autumn rains will come, as well as the rains of spring. The threshing floors will again be piled high with grain, and the presses will overflow with new wine and olive oil. The Lord says, I will give you back what you lost to the swarming locusts and hopping locusts, and the stripping locusts and cutting locusts. It was I who sent this great destroying army against you. Once again you will have all the food you want, and you will praise the Lord your God who does these miracles for you. Never again will my people be disgraced. Then you will know that I am among my people Israel, and that I am the Lord your God, and there is no other. Never again will my people be disgraced. Amen. வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, பயப்படாதேயுங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமீன். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று.
மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 8. எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்து சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனையும் நீர் அவனை தேவதூரினிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கருத்தின் கிரியைகளை நீர் அவருக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆய்த்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் அவனுடைய பாதங்கள் கீழ்படுத்தினேன். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரில் மகிழ்ந்து களிக்கூற அவருடைய வார்த்தையை கேட்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம கிட்ஸ் பைபிள் ரீடிங்கில் ஆர்யா வந்து சாம் 77 சங்கீதம் 77 ஒரு வசனம் படிச்சிருப்பான். லைக், அவருடைய கிருபை முற்றிலும் மற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார் நம்மளோட வாழ்க்கையில். அது தாமதிக்கலாம், ஆனால் அது என்றைக்கும் தரையில் விழுகாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 10:23 சொல்லியிருக்கு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கட வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அதே மாதிரி 1 ராஜாக்களின் 8:56 சொல்லியிருக்கு, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. ஆமென். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இதை விசுவாசித்து எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு மாறா நிறைவேற்றுவார். ஆமென். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஆரம்பிப்போம். கர்த்தர் ஆண்டவர் மிகவும் மனமும் இரக்கமும் நீதியும் பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நம்மை சிநேகமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறார். தம்முடைய காரணத்தினால் நம்மை எடுத்துக்கொண்டார். நாம் ஏன் because God first loved us, we love God, right? கர்த்தர் எப்போதும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். நம் கால்களிலும் நம்ம எப்படி உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் எப்போதும் நம்மளோடு இருக்கிறது. நம்ம என்றென்றைக்கும் நேசிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபையும் அவர் இரக்கமும் அவர் தயவும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே இல்லை. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்ம எந்த நிலையில நம்ம நின்று கர்த்தரை நம்ம கூப்பிட்டாலும் கர்த்தர் ஓடி வந்து நம்ம கரம் தூக்கி எடுக்கிற தேவனாய் என்றென்றைக்கும் இருக்கிறதுக்காக நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் பாடும்போது நம்முடைய அநாதி சிநேகிதராக கர்த்தர் நம்ம நேசிக்கிறார் என்று நம்ம பாடும்போது அதை நம்ம உணர்ந்து பாடுவோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதையாக அடைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதையாக அடைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது நிலையில்லாத உலகத்தில் அழைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே நிலையில்லாத உலகத்தில் அழைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே
ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நன்றி ராஜா, நன்றி சொல்லுவோமாக. ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜா, நீர் கர்த்தாவே, உங்க அன்பு எவ்வளோ பெரியது ராஜா. ராஜா, தகுதி இல்லாத எங்களையும் கர்த்தாவே நீர் உயர்த்தி வைத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, நீ ராஜா நிலையில்லாத இந்த உலகத்தில் கர்த்தாவே நிலையான ராஜா இயேசு எங்களோடு கூட இருக்கிறதுக்கு இந்த நிச்சயத்தை எங்கள் தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா அந்த நிச்சயத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல் ராஜா. புறஜாதிகளை காணும்போது ராஜா அவங்களுக்கு எல்லாம் பணமும் செல்வாக்கும் எல்லாம் இருந்தாலும் ராஜா, ஆனால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு கர்த்தாவே. ராஜா, நான் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். உண்மை நாங்கள் கடைசியாக நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவோம் நிச்சயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிற ராஜா. மற்றவங்களுக்கு இல்லாத அந்த நிச்சயத்தை ராஜா உம்முடைய பிள்ளைகளான எங்களுக்கு நீர் தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா எங்களுக்காக நீர் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கீர் ராஜா. நீர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கீர் கர்த்தாவே. நீர் ராஜா செங்கடலை 2ஆய் பிறந்திருக்கிற தேவன் ராஜா. கர்த்தாவே, நீர் கடல் மீது நடந்திருக்கீர். காற்றை அதற்றி நீர் கர்த்தாவே குருடரின் கண்களை திறந்த தேவன் ராஜா. அந்த அற்புதத்தை செய்த தேவன் இன்றும் அந்த அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில செய்ய வல்ல தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. எங்கள் சூழ்நிலை, எங்கள் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை என்ன எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. ராஜா, எங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டும் நீர் அறிவீர் ராஜா. ராஜா, நீர் அதை தரும்போது ராஜா அது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எண்ணுகிற அற்புதங்கள், நாங்கள் எண்ணுகிற வழிகள் ராஜா அது எங்களுடைய ஞானத்தில் இருக்கிற கர்த்தாவே. ஆனால் நீர் இறங்கி ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில செய்யும் போது கர்த்தாவே அது எல்லார் கண்களுக்கும் அது ஆச்சரியமாக இருக்கிறோம் கர்த்தாவே. அதே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ராஜா, எங்களுக்கு உடல் இருக்க எல்லா தேவைகளும் ராஜா, சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் நீங்கள் மாற்றி போடுங்க கர்த்தாவே. ராஜா, எங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை இருக்கிறதோ ராஜா அந்த இடத்துல கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்ல தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, நீர் கர்த்தாவே இந்த மாதிரி வேலை நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் ராஜா நீங்கள் இடைப்படுங்க கர்த்தாவே. ராஜா, எங்ககிட்ட இருக்க எல்லா கட்டுகளையும் ராஜா நீங்கள் அறுத்து எடுத்து போடுமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. we resubmit Lord Jesus கர்த்தாவே. ராஜா, இந்த ஆண்டில் கர்த்தாவே 10 மாதம் காலங்கள் நடத்தி வந்துட்டீர் ராஜா. அந்த 10வது மாதத்தில் கர்த்தாவே எஸ் லார்ட் we ask you Lord Jesus, எங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் வேண்டும் கர்த்தாவே. நீர் அற்புதம் செய்ய வல்ல தேவன், எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய வல்லவர் ராஜா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. நீர் அவ்வாறு செய்ய போவதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா.
நட்சத்திரங்கள் அவர் உன்னதரென்றனரே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதரென்றனரே, அவர் உன்னதரென்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதரென்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதரென்றனரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya ஆம் ராஜா. ஹalleluya நீரே உன்னதர் ராஜா. ஹalleluya ஆண்டவரே உம்மை தவிர வேற தேவர்கள் இல்லை ராஜா. ஹalleluya 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 ஆண்டவரே கல்லும் மண்ணும் தேவர்கள் அல்ல ராஜா. ஹalleluya நீர் ஒருவரே ஹalleluya உன்னதர் ராஜா. ஹalleluya நீர் ஒருவரே பரிசுத்தர் ராஜா. ஹalleluya 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 எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஹalleluya ஆண்டவரே ஹalleluya இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி ராஜா. ஹalleluya ஆண்டவரே இந்த நாள் ஒரு விசையாக ஆண்டவரே எங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே காரியங்களை செய்ய ஆண்டவரே உங்கள் திருச்சித்தத்தை நாடி நாங்கள் ஆண்டவரே தினமும் வர கிருபை தாருங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் ராஜா ஹalleluya உம்முடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவரை தேடி அதன்படி நடக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுங்க, ஒரு கிருபையை கொடுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்கள் சுய ஞானத்தினால் அல்ல, எங்கள் சுய சித்தத்தின்படி அல்ல ராஜா. ஹalleluya எங்கள் குடும்பங்களையும் சரி, எங்கள் தனிப்பட்ட வாழ்வையும் சரி ஹalleluya ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya ஆண்டவர் உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் ஒரு பாத்திரங்களாக மாத்துங்க ராஜா. ஹalleluya ஆண்டவரே only when we hear your voice we can do according to your will Lord. ஹalleluya ஆண்டவர் உம்முடைய சத்தத்தை கேட்டால் மாத்திரம் ராஜா. ஹalleluya உம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய முடியும் ராஜா. ஹalleluya ஆண்டவரே உம் வசனத்தை தேட ஹalleluya ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவர் நேரத்தை செலவழிக்க ஆண்டவரே ஒரு பலத்தை தாருங்க ராஜா. ஹalleluya ஹalleluya இந்த பாடலை பாடும்போது ஹalleluya ஒரு விசை எல்லாரும் ஆண்டவரே let us resubmit ourselves. ஹalleluya அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடம் நாம் சமர்ப்பிப்போமா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னப்பாவும் திரு சித்தம் என்னன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லலாமா? என் அப்பாவும் திரு சித்தம் என்னன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானேன், உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கரத்தில் நான் களிமண் போலானேன்,
சொல்லுவோமா கைகளை உயர்த்தி? இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரம் சமர்ப்பிப்போம் ஒரு விசையாக. என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம். நூறு வாட்டி சொல்லுவோமா? ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. இது ஒரு ஜெபமா ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஆண்டவரே ஏற்று நீங்க வழி நடத்துங்க ராஜா. ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. இனிமேலும் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. ஆண்டவரே எங்களை சுமந்து கொள்ளுங்க ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த all the walks of our life. ஹalleluya. ஆண்டவரே மனித சரீரம் ஆண்டவரே பலவீனமானது ராஜா. ஹalleluya. 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 ஆண்டவரே we may fail Lord but you never fail. ஹalleluya. நாங்க முதல்ல பாடினது மாதிரி நீங்க உங்க வாக்குத்தத்தமும் மாறுறதில்லை, நீங்களும் மாறுறதில்லை ராஜா. ஹalleluya. ஹalleluya. நீங்களே எங்களை ஆண்டவரே ஏந்தி சுமந்து ஆண்டவரே ஹalleluya அந்த உலகத்துல தப்புவீங்க ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே திருக்கான இந்த உலகத்திலே ஹalleluya ஆண்டவரே ஹalleluya உம்மை ஃபோக்கஸ் பண்ணி வாழ கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya வழி விலகி போகாதபடி ராஜா. ஆண்டவரே ஹalleluya உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்க கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எந்தெந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தடைப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த அற்புதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ ஹalleluya ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே அது எதனால் தடைப்பட்டது என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. ஹalleluya ஆனாலும் ராஜா ஹalleluya தடைகளை உடைத்தெடுக்கிற தேவன் நீங்க ராஜா. ஹalleluya எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து ஹalleluya ஹalleluya எங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்னென்ன blessings we have lost எங்களுக்கு தெரியாது ராஜா. ஹalleluya ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே முடங்கி கிடக்கிற ஹalleluya ஆசீர்வாதங்களை ஹalleluya ரிலீஸ் பண்ணக்கூடிய தேவன் நீங்க ராஜா. ஹalleluya ஹalleluya நீர் ஒருவரே ஹalleluya பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ராஜா. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மண்டேல வருகிறோம் ராஜா. ஹalleluya நீங்க ஏற்று ஆண்டவரை நடத்தி வழி நடத்துங்க ராஜா. ஹalleluya ஹalleluya எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யக்கூடிய கர்த்தர் நீர். ஹalleluya 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 பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம்
செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே. விசுவாசி சொல்லாமா? அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya, 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 ஹalleluya. ராஜா ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. எங்க மத்தியிலே ஆண்டவரே நீங்க பேசினதற்காக நன்றி ராஜா. எங்களோடு நீங்க ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரை பிரசன்னித்ததற்காக நன்றி ராஜா. ஹalleluya. எங்கள் மத்தியிலே நீங்க உலாவினதற்காக நன்றி ராஜா. ஹalleluya. எங்க பக்கத்தில் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஹalleluya. ஆண்டவரே நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் யாரை கண்டு பயப்படுவோம் ராஜா? யாரை கண்டும் பயப்பட மாட்டோம் ராஜா. ஹalleluya. இந்த உலகத்திலே தைரியமாக சென்று காரியங்களை செய்ய ஆண்டவரே பலத்தையும் சத்துவத்தையும் எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஹalleluya. உம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. ஹalleluya. எங்க அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் ராஜா. மீதி இருக்க வேலையை நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு வார்த்தையை கொடுக்க போகிற தாசனை ஆசீர்வதிங்க. உங்க வார்த்தை மூலம் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் ஆண்டவர் அதிக நாங்க பலப்பட கிருபை தாருங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு நல்ல மனாவாக அமைக்கட்டும் ராஜா. ஹalleluya. எல்லாத்தையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ வர்ஷிப் டீம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் நம்ம 9 மாதங்கள் கடந்து இப்போ 10வது மாதத்துக்குள்ளே அடித்து எடுக்கிறோம். கர்த்தருக்கு பெரிய ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்கு உண்டான பிறந்த நாள் மற்றும் ஆனிவர்சரி கொண்டாடுறவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணலாம். இந்த மாதத்துக்கு பர்த்டே வந்து டல்சிக்கு அக்டோபர் 15th. வெட்டிங் ஆனிவர்சரி வந்து டெரிக் அண்ட் ஜுனு இருக்காங்க, அவங்களுக்கு அக்டோபர் 10th. ஸோ இவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறதுக்கு தரணி வரும். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களோட ப்ரெசன்ஸ்க்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா எங்கள் இடையில நீங்கள் இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த வேலையில் பிறந்தநாள் கொண்டாடுகிற அப்பா டல்சி உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா அவங்கள லைஃப்பில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா பிள்ளையை வந்து நீங்கள் ஒரு சாட்சியாக வச்சுருக்கீங்க. அப்பா அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா அவங்க கை செய்யும் வேலை எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. வீட்டை கட்டுக்கிற பலனை அப்பா அந்த ஊழியத்தை செய்கிற ஒரு பலனை ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலத்தில் அவங்க தலையை நீங்கள் உயர்த்தி வைங்க. தேவைகளெல்லாம் சந்திங்க அப்பா. உங்கள் கிருபை இந்த குடும்பத்தை எப்பயும் சூழ்ந்து கொள்வதாக அப்பா அவங்க அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் வச்சுருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இந்த வேலையிலையும் ஆண்டவரே அப்பா ஆனிவர்சரி கொண்டாடுகிற ஜினு அண்ட் டெரிக் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா அந்த குடும்பத்தை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில் அப்பா அந்த மேரேஜ் லைஃப்பில் அப்பா எப்பயும் சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும் ஃபாதர் காட். அப்பா ஒரு மனதின் ஆவியை நீங்கள் எப்பயும் கட்டளையிடுங்க அந்த வீட்டில். அப்பா உங்களோட கிருபை ஜினுவை சூழ்ந்து கொள்வதாக. அப்பா எவ்வளவோ அப்பா பாடுகளை தாண்டியும் அப்பா நீங்கள் பலத்தினாலும் கிருபையினாலும் பிள்ளையை நீங்கள் தாங்கி கொண்டு நீங்கள் நடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் அப்பா சரீரத்தில் முழு விடுதலையும் முழு பலத்தையும் நீங்கள் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அப்பா உங்கள் தண்ணியும் அப்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. பிள்ளையை நீங்கள் சாட்சியாக வச்சுருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அந்த ஃபேமிலி அப்பா அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றி போடுங்க. ஹல்லேலூயா. இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே, ஆமென். தேங்க்யூ தர்ணி. இந்த வாரத்துக்கு உண்டான தெய்வ செய்திகளை கடந்து செல்லலாம். தெய்வ செய்தி கொடுக்க நம்முடைய பிரதர் ரியாஸ் இருக்காங்க. ரியாஸ், ஓவர் டு யூ. ஹல்லேலூயா. கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் ஆராதனைக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடங்களில் நம்ம ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இந்த அருமையான ஆராதனை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் பாடும்போது உண்மை பத்தோட இப்போ உண்மை உணர கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் பாடின ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு மாத்திரமே சமர்ப்பிக்கிறோம். அப்பா நாமம் உயர்த்துறதுக்காக தான் ஆண்டவரை நாங்கள் பாடுறோம். அப்போ நாங்கள் இங்கே ஒன்று கூட்டுறது கூட வார்த்தையை கேட்க, அப்போ நாமத்தை உயர்த்த அப்போ இந்த பகுதியில் அப்போ எங்களை ஒரு வெளிச்சமாக வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க. அப்பா உங்களோட அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாத்தையும் நீங்கள் காண செய்யுங்க. கொடுத்த கிருபை எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை எமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடினது போல் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ உண்மையான வசனங்கள் நம்ம வார்த்தைகளை நம்ம இப்போ பாடியிருக்கோங்கிறத நீங்கள் கண்களை மூடி ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அவரோட தழும்புகளால் நம்ம குணமானோம் இல்லையா? அவர் அந்த சிலுவைக்கு போகலைன்னா நம்ம இந்நேரம் இங்கே இருந்து கொண்டு இருக்க முடியாது. எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் பாஸ் ஆயிடுச்சு, எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆனால் அவரோட அந்த கிருபை இல்லைன்னா நம்ம இங்கே நின்று கொண்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ எல்லா காரியங்களுக்கும் எல்லா துதிகளுக்கும் எல்லா மகத்திற்கும் எல்லா பலத்திற்கும் எல்லா மகத்துவத்திற்கும் அவர் பாத்திரரானது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அவர் நம்ம பாடினது போல் அவர் அற்புதமானவர் அப்படின்னு நம்ம பாடினோம். அவர் சிங்கத்தின் வாயை கட்டின நம்ம விஷயத்தை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் தான் ஆரம்பத்துலேருந்து சிருஷ்டித்து அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிற உண்மையுள்ள ஒரு உயிருள்ள தேவனாக இருக்கிறாரு இல்லையா? ஸோ அந்த தேவனை நம்ம ஆராதிக்கும் போது இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம கண்களுக்கு காண்கிற நம்ம காரியங்கள், இப்போது என்னோடய பிள்ளை என்னை பார்க்கும்போது, தகப்பனாக பார்க்கும்போது, இல்லை என்னோடய ஒய்ஃப் என்னை ஹஸ்பண்டாக பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு தெரிகிற காரியம். அதே போல் ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் நம்ம கண்களுக்கு காணாமல் இருந்தாலும், ஆனால் அவர் செய்கிற அந்த அற்புதங்கள் எல்லாம் பிற்காலத்தில் நமக்கு தெரிய வரும்போது, ஓ இதற்காக தான் ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளோட பாதையில் எடுத்துக்கொண்டு சென்றாரா, இல்லை இதுக்காக தான் அந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி புரிஞ்சு கொள்வோம். ஆனால் இப்போ ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம இந்த மாலை வேளையில் கூட நம்ம பார்க்குறோம். வேதத்தில் நிறைய காரியங்களில் நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம். ஆண்டவர் 5000 புருஷர்களுக்கு அவர் அப்பமும் மீனையும் பகிர்ந்து கொடுக்கும்போது நிறைய கூட்டம் அவரை சேவித்து அவர் பின்னாடி பின்தொடர்ந்து சென்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் அவரோட போதனை கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு தெரிய வந்த உடனே நிறைய பேர் அவரை விட்டு போனதை நம்ம பார்க்குறோம். சீஷர்களில் கூட 12 பேரில் ஒருத்தன் கூடவே இருந்தான். அவர் ஆண்டவர் கூடயே இருந்தோம். அவனால் அந்த ரட்சிப்புக்குள்ளே வர முடியல இல்லையா? அவர் சிலுவையில் அறையப்படும் போது நம்ம பார்க்குறோம் எல்லா பேரும், அந்த சீஷர்கள் எல்லாமே சிதறடித்து ஓடின காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர்
சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் தனிமையாக நின்று கொண்டிருந்தார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் அவர் மேல் சுமக்கப்பட்டது. He became a curse for usன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கணும் இல்லையா? அந்த கோல்கொத்தா மலையில் அவர் வந்து அந்த சிலுவையில் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் அந்த கொடுத்த அந்த உயிர்னால் நம்ம எல்லாம் மீட்கப்பட்டோம். நம்மளோட பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் மரணத்தையே ஜெயித்தார். அவர் ஜெயிச்சு அந்த மரணத்திற்காக நம்ம வந்து பயப்படக்கூடாது, நம்மளுக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்குன்னு சொல்லி புரிய வைச்சார் இல்லையா? ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாரு. அவர் ஆல்ஃபாவும் ஒமேகாவாக இருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வந்து இந்த சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறாரு. நம்ம பாடினது போல் அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் எல்லா உலகத்தில் இருக்கிற அவர் படைக்கப்பட்ட எல்லாமே வந்து அவர் சொல்கிறத கேட்கும், மனுஷனை தவிர இல்லையா? ஸோ பார்க்குறோம், படகுல போயிட்டுருக்காங்க சீஷர்களோட, பெரிய காற்றடிக்குது. ஆண்டவர் வந்து உள்ளே வந்து தலைகாணி வச்சு படுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் கேட்குறாங்க, நாங்கள்லாம் வந்து சாகணுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட விசுவாசம் இவ்வளோதானு சொல்லிட்டு அவர் எழுந்து கடலை வந்து அப்படியே அதட்டுறாரு. அப்படியே வந்து அது காம் ஆயிடுதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். செங்கடல் பிளந்த காரியமாக இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சூரியன் நின்றதை நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ காரியங்கள் ஆண்டு வந்து அற்புதமாக அந்த காலத்து ஜனங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் ஆணையிட்டால் அது நடக்கும், அவர் சொல்ல கட்டளையிட அது நிற்கும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு தேவன், ஒரு மகத்துவமான ஒரு தேவனை வந்து நம்ம ஆராதிக்கும் போது சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும் இல்லையா? நான் இங்கே ஆராதிக்கும் போதும், அப்பா எனக்கு என்னமோ நான் என்ன வந்து 120% கொடுத்தாலும் ஆண்டவரே உங்களோட மகத்துவத்தை எங்களால் வெளியில் கொண்டு வர முடியல, எங்களால் பாடி அதை வந்து காமிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிற ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய தேவன். இப்போது நீங்கள் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து உங்களை பார்க்கும்போது சார் வந்துட்டார், சாருக்கு ஒரு பெரிய சேர், ஃபர்ஸ்ட்டு ரோவில் ஒரு சேர் போடுங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. மனுஷங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கும்போது, எல்லாருக்கும் சகல வல்ல தேவனாக இருக்கிற அவருக்கு நம்ம என்ன மகத்துவத்தை கொடுக்குறோம், என்ன மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளோட இருதயத்தை ஊற்றுறதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த வசனத்தில் நம்ம வாசித்தது போல் இருதயத்தை கிழித்து நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம வந்து ரெட்டுடுத்தி அந்த துணியை கிழிச்சிக்கிட்டு அழுகிறத தவிர ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு அவர் இருதயத்தை பார்க்குறாரு. நம்ம எப்படி அவருக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஹல்லேலூயா. சரி, நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான வேத பகுதியில் கடந்து செல்லலாம். நம்ம பார்த்தது போல் ஒரு பராக்கிரமசாலியான தேவனாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். இந்த பகுதியில் ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யோவேல் புத்தகம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? மைனர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மைனர் ப்ராஃபிட்ஸ்னால் என்ன? குட்டி ப்ராஃபிட்ஸ், சின்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட பேர் கூட நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா எதுவும் தெரியாது. அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், யார், என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் அவரோட வெளிப்படுத்துதல் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷன் வந்து ஆண்டவரோட மார்பில் சாய்ந்து கொண்டது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெட்டுக்கிளிகளை பற்றி எழுதியிருப்பார். ஆண்டவரோட வெளிப்படுத்தின விஷயத்தில் காமிச்சிருப்பாங்க. அதோட காரியங்களை வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பெயர் தெரியாத நிறைய பேருக்கு வெளிவராத ஒரு ப்ராஃபெட்டுக்கு வந்து தெரியப்படப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஆண்டவர் பட்சபாதம் பார்க்காத தேவனாக இருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் இந்த காலத்தில் சொல்லப்போனால் நிறைய சூப்பர் ஸ்டார் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது இதுவுமே தெரியாமல் பைபிளை படிச்சுட்டு வந்து யாராவது ஒருத்தவங்க போதிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மூலியமாகவும் ஆண்டவர் பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து ஒரு கழுதையை கூட பேச வைப்பார். அப்படியே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவரோட கரத்துக்கு அடியில் இருக்கும்போது
ஆண்டவரோட வார்த்தையை பேசணும்னு வாஞ்சையாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து நிச்சயமாக பாரபட்சம் பார்க்காம அவரோட ஆவியை ஊற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த பகுதியில் யோவேலோட இதில் நம்ம பார்க்குறோம், அந்த புக் ஆஃப் யோவேல் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் வாசித்தோம் இல்லையா? 12ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். அதை ஷார்ட்டாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு தெரிஞ்சிருக்கலாம். என்ன, எதை பற்றி இது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இது இருக்குது. ஒரு இந்த தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் வந்து ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது நம்ம 12ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் இப்படி சொல்லுது, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளே எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த புத்தகத்தோட ஒரு விஷன் என்ன அப்படின்னா, கடைசி கால எச்சரிக்கை செய்தியாக இது ஒன்று இருக்குது. ஆண்டவரோட வருகை வந்து சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2 இதில் பார்க்கலாம். முதல் காரியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த காலத்தில் எழுதப்படும் போது நம்ம அந்த காலத்தில் என்ன நடந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம இப்போ இந்த காலத்துக்கு அப்ளிகபிளாக நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அந்த காலத்தில் ஐடி இருந்ததா? இல்லை, எந்த ஒரு வேலையும் கிடையாது. நம்ம என்ன மாதிரி வேலை செய்து அந்த காலத்தில் வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்திருப்பாங்க? விவசாயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த லைன் ஆஃப் தாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விவசாயம் செய்து கொண்டு இருக்கும்போது ஆரியா கம்சிட்டியர் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் ஒரு சில காரியங்களில் வாழ்வாதாரமாக இருக்கிறது அந்த விவசாயிகளுக்கு அந்த நிலமும் அதில் விளையிற பயிர்களும் அதில் உண்டான பலனும் தான் வந்து அவங்க வந்து வாழ்வாதாரமாக இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம முதல் அதிகாரம் ஒருத்தவங்க எடுத்து வாசிச்சிங்க. 1-3 வாசிங்க. முதல் அதிகாரம் 1-3. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரை இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, சம்பவித்ததுண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் முதியோர்களே, நீங்கள் தேசத்தின் சகல குடிகளே நீங்கள் செவி கொடுங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறது என்ன வசனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனம் வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுகடை பூச்சி தின்றது. இது ஒரு பொயட்டிக் வே ஆஃப் ரைட்டிங்காக கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளால் ஒரு பொயட் மாதிரி எழுதியிருப்பார் இந்த ஆத்தர். ஆனால் அதில் உள்ளர்த்தம் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இது வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரல் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கேட்டர்பில்லர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த இலையெல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு ஃபார்மையே வந்து அழித்து போடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இதுங்க வந்து 1-2 வராது, ரொம்ப கும்பலாக ஒரு பெரிய அழிப்புக்கு உண்டான ஒரு இதாக வரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு அப்புறம் இருக்கிற வசனங்கள்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் ஒரு விவசாயியோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவரோட வயல்வெளியெல்லாம் வந்து அழியப்படுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் 5ஆம் வசனம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி 6ஆம் வசனம், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு, அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டயத்தை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள்
வெண்மையாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் அவங்க செய்கிற விவசாயம் பண்ணுற நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராட்சை செடிங்க அவங்க வந்து நடுறாங்க, அது எல்லாம் அழிந்து போகுது. அத்தி மரத்தை அது வந்து உரித்து போடுகிறது அந்த வெட்டுக்கிளியோட கூட்டம். அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. இந்த பட்டையைனா என்ன? அது வந்து வெயின், அதுதான் வந்து அதோட ஸ்டெம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெம் அது எல்லாத்தையும் வந்து தின்னு போட்டுருது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒயிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு காரியம் வரப்போகுது, இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து உங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிரும், அதனால் நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே படிச்சிங்கன்னா தெரியும். ஆண்டவர் வந்து அந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்கிறாரு. நீங்கள் ரெட்டுறுத்தி நீங்கள் வந்து உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிச்சு ஆண்டவரோட கிட்ட மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். சரி, இப்போது இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய தடவை நம்ம கேட்ட வார்த்தைகள் இல்லையா? இப்போ வந்து வைன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த தண்டு இப்போ வந்து அந்த VINE வைன்னு நம்ம எதை சொல்கிறோம் வேதத்தில்? ஐ ஆம் த ட்ரூ வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்கிறார் ஆண்டவர். யார் இதை சொல்கிறாரு? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள்லாம் அதில் இருக்கிற கிளை, கொடிகள்னால் பிரான்ச்சஸ் இல்லையா? ஸோ நம்ம இப்போ இந்த இதில் கூட பார்க்குறோம் இல்லையா? இப்போது இந்த லோக்கலில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வெளியிலேருந்து ஒரு செடியோட கிளையை கொண்டு வந்து, அது யாரோட கை? அது பை த வே அது ஆண்டவரோட கை தான் நம்ம லோகோ க்ரியேட் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு வெளியில் அந்த கை வந்திருக்கும். ஏன்னா இது உலகத்தின் காரியம் கிடையாது, இது உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியம். அது உலகத்தை உருவாக்குனவரோட கை அது. ஏன்னா அதனால் அது உலகத்திற்குள்ளே இருக்காது. அவர் கொண்டு வந்து நடப்பட்ட ஒரு கிளை ஒரு சபைக்குள்ளே நடப்படும் போது அது வந்து நம்ம இன்னொரு பவுல் எழுதின ஒரு நிருபத்தில் நம்ம வாசிப்போம். அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு திராட்சை செடியாக இருக்கும்போது அதில் வந்து ஒரு ஒளிவ மன கன்றாக நம்மளை கொண்டு வந்து ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க இல்லையா? நம்ம வந்து யூதர்களாக பிறக்கலை, ஆனால் அந்த மாதிரி ஆண்டவரோட கிருபையினால் நம்ம ஒட்டப்பட்டதுனால பவுல் எச்சரிக்கிறாரு, யூதர்களையே வெட்டின தேவன் நீங்கள் வந்து ஒட்டப்பட்ட ஒரு கிளை, அதனால் நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எச்சரிக்கிறாரு. ஆனால் அது பார்க்குறோம், ஆண்டவரோட கையினால் நம்ம அந்த செடியில் வந்து அவரோட பிரான்ச்சில் நம்ம ஜாயின் ஆகும்போது, ஒட்டப்படும் போது அவர் நம்மளுக்கு போஷாக்கு கொடுக்குறாரு. நம்ம வந்து நம்ம வந்து ரூட் கிடையாது, நம்மளுக்கு வந்து வேர் கிடையாது. நம்மளோட வேர் வந்து யார் மூலியமாக வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவான தேவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது இல்லையா? ஸோ அந்த வளர்ச்சி இப்போ சபைக்குள்ளே ஒருத்தவங்க வந்து நாட்டப்படுறாங்க அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க உள்ளே வரும்போது பிறந்த குழந்தையாக வரலாம், ஒன்றுமே தெரியாதவங்களாக வரலாம். நான் வந்து எனக்கு ஆண்டவரை தெரியும், இயேசு கிறிஸ்துவை யாருன்னு நான் தெரியும், நான் வந்து காஸ்பல்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வரலாம். ஆனால் அதோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிள்ளையாக பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவங்கள ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடிய தன்மை உள்ள ஒரு வளர்ந்த ஒரு க்ரோனப்பாக வளரக்கூடிய அந்த கிருபையை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. சபை வந்து அதுக்கு ஒரு பெரிய பங்கு எடுக்குது. என்ன எடுக்குது அப்படின்னா, எப்பயுமே வந்து பவுல் சொல்லுவார், பால் குடிக்கிற பிள்ளைகளாகவே நம்ம இருந்தோம் அப்படின்னா, வளர்ச்சியை காட்டலை அப்படின்னா ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அந்த வளர்ச்சியை காட்டணும். அதற்குண்டான வளர்ச்சி எங்கே கொடுக்கப்படுது அப்படின்னா சபைக்குள்ளே கொடுக்கப்படுது. ஆண்டவர் வந்து கொண்டு வந்து நாட்டப்பட்டு நம்ம வந்து அதில் வளர்கிறோம். அதில் வளர்ந்து கனி கொடுக்கும்போது அந்த கனிகளை வைத்து தான் நம்ம வந்து ஆண்டவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ வந்து உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட வந்து இப்போது சொல்கிறோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஒரு செடியோட இதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு நம்ம வந்து நம்ம மனுஷனாக ஒரு இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்பிள் செடி வந்து ஆண்டவர் சொல்கிறாரு ஆப்பிளோட சீடு போட்டால் ஆப்பிள் தான் வரும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு ட்ரீ கூட அவர் சொல்கிறது அப்படியே கேட்குது. அந்த சீடில் என்ன சீடு அது எதுக்காக போடப்பட்டதோ
அதோட மரத்தில் என்ன கனி வரணுமோ அந்த கனி மாத்திரம்தான் வரும். ஆனால் மனுஷனுக்கு தான் நிறைய காரியங்கள் எப்படி போகுது அப்படின்னா, நான் எதுக்கு அவர் சொல்கிறத கேட்கணும், நான் வந்து எனக்கு இதுதான் சரின்னு தோணுது அப்படின்னு வழி தவறி போகிற காரியங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்த்தோன்னா, அந்த ஆண்டவரோட அந்த கொடி வந்து படர்ந்து போகுது, வெள்ளையாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்தோம் இல்லையா. ஸோ 7வது வசனத்தில் கடைசியில் அதன் கிளைகள் வெண்மையாயிட்டுன்னு வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ஆண்டவரோட. இப்போ ஒன்ஸ் ஆண்டவர் அறிஞ்சு அவர் கொண்டு வந்து சபையில் சேர்க்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டெம் பட்டு போயிடும், வெண்மையாயிரும். அது ஆக ஆக நம்மளால் கனி கொடுக்க முடியாது. அந்த கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் எழுதியிருக்காங்க. சரி, ஸோ அந்த மாதிரி எல்லா காரியத்துலேயுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இரண்டாவது ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. நம்ம வந்து அடுத்த 8ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க, 8-9 வாசிங்க. புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். ஸோ 9வது வசனம் இப்படி சொல்லுது, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின அப்படின்னு சொல்லுது இந்த வசனம். போஜன பலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நீங்கள் முதல் 5 புத்தகங்களில் நீங்கள் வந்து எக்ஸோடஸில் வாசிக்கும்போது, அதுக்கப்புறம் லெவிட்டிகஸில் வாசிக்கும்போது நீங்கள் போஜன பலியை பற்றி நீங்கள் நிறைய படிப்பீங்க. போஜன பலினா என்ன? கிரெயின் ஆஃபரிங் அண்ட் ட்ரிங்க் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து ஒர்ஷிப்பை குறிக்குது. ஸோ ஒர்ஷிப்பை வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம இது கூட பண்ணுறோம் இல்லையா, கம்யூனியன் எடுக்கிறோம். அது கூட ஆண்டவரை வந்து நம்ம வந்து நினைவு கூடி அவரை வந்து ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஈக்குவலன்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து அற்று போயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் அவங்களுக்கு வந்து அந்த செடி வளராமல் அது எப்படி அழுத்து போடுதோ, அந்த வெட்டுக்கிளிகள் எப்படி அழுத்து போடுதோ, அதே போல் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப்பே இல்லாமல், இல்லைன்னா ஒர்ஷிப்போட மீனிங்கே மாறி போயிட்டு ஒரு மாதிரி வேறு ஒரு ட்ராக்கில் போகிறத நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல இல்லையா. ஸோ அது ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 10ஆம் வசனம் சொல்லுது, வயல்வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. இப்போ அதில் முதல் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல்வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறதுன்னு போட்டிருக்கு. ஸோ த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் கான். ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த சினாரியோவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு, அவங்களோட பயிரெல்லாம் வந்து நாசமாக போனதுக்கப்புறம், அவங்களோட பயிரெலாம் அழிந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாதனால அவங்க துக்கித்து அவங்களோட ஜாயெல்லாம் இழந்து போகிறத பார்க்குறோம். இப்போது இந்த காரியங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம் இல்லையா. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம வேகமாக போகலாம். இப்போது இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பிச்சது யார்? நம்ம 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படித்தோம். இருபத்தி 5ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அனுப்பேன். ஓகே, இப்போ இதில் முதல் பகுதி என்ன சொல்லுது? நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய இந்த கூட்டத்தை பற்றி சொல்லுது. இப்போது நிறைய காரியங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய ப்ராஃபிட்ஸ் தீர்க்கதரிசிகள் வந்து சொல்கிறது எப்படி இருக்குது இந்த காலத்தில் அப்படிங்கிற போது ஒரு வசனங்கள் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி தான் வந்து இந்த காலத்தில் பார்க்கப்படுது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து இந்த வசனமே நம்ம பார்த்தோம் இல்லையா. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் மாவியை ஊற்றுவேன் என்று சொல்லுவார். அந்த வசனம் இது
28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஸோ இந்த வசனம் வந்து அவங்க பார்க்கும்போது அந்த அதற்கு பின்பு விட்டுருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா பேருமே ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொல்லும், இருபத்தி 21 வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குற நம்ம காரியங்களை நம்ம நிறைய இது பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இந்த முழு புத்தகத்தை படிக்கும்போது தெரியும் அது எந்த கான்டெக்ஸ்ட்டில் அவங்க வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு உண்டான தோணும். ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதிரி எரேமியா எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். இப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வந்து நான் அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் சொல்லிட்டு நம்ம 2 யோவேல் 2:25 வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆண்டவர் ஒரு சில காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே இது வந்து தப்பாக நடக்கும், இது வந்து சாத்தான் பண்ணுறது, இது வந்து எதிரி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவருக்கு ஈக்குவலாக ஒரு சில சமயங்களில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்து இப்போ அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்க, ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லக்கூடிய அபிஷேகம் ஆண்டவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், உங்களுக்கு வந்து நன்மை சீக்கிரம் வரப்போகுது, உங்களுக்கு வந்து இது இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை லெவலாக ரொம்ப ஒரு அந்த மாதிரி காரியங்களை சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் இருக்கிற காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது அப்படின்னு வந்து அதை வந்து இந்த புத்தகம் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது. என்ன மாதிரி காட்டுது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஓகே ஆண்டவர் வந்து எங்களுக்காக தான் வந்து உயிர் கொடுத்தாரு, எங்களுக்காக தான் மரித்தார், ஸோ ரட்சிப்பு எங்களுக்கு கன்ஃபார்ம்டு, நாங்கள் என்ன பண்ணாலும் எப்படி வாழ்ந்தாலும் அவர் வந்து எங்களை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார், அவர் வந்து வாக்கு மாறாத தேவன், வாக்கு தந்தவர் நம்ம பாடணும் இல்லையா, அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால் அவர் நம்மளுக்கு எப்பயுமே எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி கொண்டு இருக்கிற வேளையில் இந்த புத்தகம் வழியாக ஆண்டவர் காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெட்டுக்கிளிகள் எங்கே அனுப்பப்பட்டுச்சு. நீங்கள் இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதாவோட எருசலேம் இருக்கிற அந்த பகுதிக்கு தான் வந்து இந்த வெட்டுக்கிளிகள் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ அது ஒரு எச்சரிக்கையாக அனுப்பப்பட்டது. அனுப்பிச்சது வந்து ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் அனுப்பும்போது அவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாய் நின்று விளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. இப்போ இந்த புது திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில காரியங்கள் நீங்கள் வந்து வேதத்தில் படிக்கும்போது புரியும். புது திராட்சை ரசம் எப்பயுமே வந்து புதிய உடன்படிக்கைக்கு சமமாக பேசப்படும். ஸோ புது உடன்படிக்கையை வந்து அவங்க மறந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் லாவை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களே வந்து பிடிச்சு கொண்டு அதே வந்து அதுதான் அவங்க அது வந்து எங்களுக்காக ரட்சிப்பு உறுதியாயிருச்சு, ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்து வந்தார், ஒரு யூதராக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற வேளையில் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து என்ன வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யாராக இருந்தாலும் சரி அவரோட நியமத்தை அவரோட நாமத்தை அறிந்த எந்த ஒரு ஜனமாக இருந்தாலும் சரி அவரோட உடன்படிக்கைகளை வந்து கை கொண்டு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் வந்து
எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த கிருபை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ நம்ம சகோதரர்கள் நம்ம மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த ஜென்மத்தில் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்மம் இருக்குது, அப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது பிறப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, என்ன சொல்லுது, ஒரு ஜீவன் நீங்கள் மருத்துவனை அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்குது. ஸோ அந்த நியாயம் தீர்ப்பு நடக்கிறது வந்து நம்ம நிறைய விஷயங்களில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ யோவேல் 3ஆம் அதிகாரம் அதில் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம். நம்ம 3ஆம் அதிகாரம் 3லேருந்து வாசிங்க ஒருத்தங்க. அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பந்தயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு பிரேயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வளர்ப்படுவேன். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்கள் அன்று நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திருப்பும்படி செய்வேன். அதே மாதிரி 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசேபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேலனும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சித்தரித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும். அதுக்கப்புறம் வசனம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அவர் சொல்கிறாரு, அந்த சகல ஜாதியாயிரம் கூட்டி யோசேபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ இதே வந்து 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நியாயந்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், நியாயந்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும், கர்த்தர் சியோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாம் இருப்பார். ஸோ அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என்னோட ஜனம் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாரை சொல்கிறாரு, அவரோட கற்பனைகளை கை கொள்கிற ஒரு மனுஷங்களை தான் வந்து தம்முடைய ஜனமாக சொல்கிறாரு. இப்போ நியாயந்தீர்ப்பு அப்படின்னு வரும்போது இப்போ இந்த ப்ராஃபஸி படி என்ன மாதிரி காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் ஒரு நியாயந்தீர்ப்பு இருக்குது. அந்த நியாயந்தீர்ப்பு வந்து மீதியாக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மீதியான ஜனங்கள் மேலே அந்த நியாயந்தீர்ப்பு வந்து வரும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து இன்னொரு வாய்ப்பை கொடுப்பார் அவங்க வந்து மனம் திரும்புறதுக்கு. இப்போ நம்ம இவங்க காரியத்தில் பார்க்குறோம் இல்லையா, எக்ஸோடஸில் பார்க்குறோம், பார்வோனோட இருதயம் கடினப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை தடவை பார்க்குறோம். முதல்ல வந்து ஆண்டவர் வந்து மோசையையும் ஆரோனையும் அனுப்பிச்சு பேச சொல்லுவார். முதல் 5 தடவை வந்து பார்வோன் வந்து அவனோட இருதயம் அவனே தான் கடினப்படுத்துவான். அதுக்கப்புறம் நடக்கிற 5 விஷயங்களுமே வந்து ஆண்டவர் வந்து பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்துவார். ஸோ சந்தர்ப்பம் கொடுப்பார். சந்தர்ப்பம் கொடுக்கும்போது அந்த மனம் திரும்புதல் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆண்டவரே வந்து அந்த இருதய கடினத்துக்கு உட்படுத்தப்படுறாரு, மனுஷங்களை படுத்தப்படுறாரு. ஸோ இந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. வெட்டி கிளிகளை வச்சு இந்த மாதிரி ஒரு காரியம், அது வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தடவை அடிமைத்தனம் படுத்தப்பட்டாங்க. பாபிலோன் வந்து அடிமைத்தனம் பண்ணாங்க, நெபுக்கத்நேசர் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து இவங்க ரோம சாம்ராஜ்யம் பண்ணாங்க, அந்த மாதிரி அப்புறம் ஈஜிப்ஷியன்ஸ் வந்து அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நடக்கும்போது ஆண்டவரோடு வந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூடயே இருந்தார். ஆனால் அவங்க எச்சரித்து கொண்டே இருந்தார். யாரெல்லாம் வந்து அவர் சொன்னதை அப்படியே கேட்டு அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாங்களோ அவர் வந்து இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ரொம்ப பக்கத்தில் வைத்து கொண்டார். மோசே மாதிரி ஒரு அப்புறம் யோசுவாவை நம்ம பார்க்குறோம், ஒரு எக்ஸாம்பிள்ஸாக பார்க்குறோம். நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால்
காரியம் செய்யாத, அவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிற, அருவருப்பான காரியங்கள் செய்கிற அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பில் மனம் திருந்தாமல் போனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து பாவத்தில் தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து அவங்க என்னத்தான் வந்து மனம் திரும்பணும்னு நினச்சாலும் ஆண்டவர் வந்து அவங்களோட மனசை வந்து கடினப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் அவங்க வந்து மீறி போயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி பார்க்குறோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து சிலுவையில் அவர் வந்து வெட்டி சிறக்கும்போது எல்லாத்தையுமே வந்து எல்லா பாவத்தையும் தீர்த்துட்டார். அவர் எல்லாத்தையும் பாவம் தீர்த்து அவர் வந்து நம்மளை மீட்டெடுத்ததுனால எல்லாமே இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லி தான் முடித்தார் ஆண்டவர், இல்லையா? அதனால் நான் வந்து என்ன வேணாலும் செய்யலாமா, எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து வேதத்தில் திரும்ப திரும்ப சொல்கிற காரியம் அதுதான். ஒரு மனுஷனாக இருக்கும்போது ஒரு பாவத்தில் வந்து உண்மையாக அறியாமல், இப்போ தாவீது வந்து அவனை அறியாமல் ஒரு பாவத்தில் விழும்போது அவன் வந்து ரெட்டுடுத்தி ஆண்டவரோட சன்னிதானத்தில் உட்காந்து அழுதான். அதை தான் வந்து யோவேலோட புத்தகத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு. எப்போ நம்ம வந்து அழுது அவரோட பாதப்படியில் உட்காந்து நம்ம ரிப்பெண்ட் பண்ணி மனம் திருந்தி அவர்கிட்ட நம்ம கேட்குறோமோ அப்போ தான் வந்து அவர் வந்து கிரேஷியஸாகவும் மெர்சிஃபுல்லாகவும் இருக்கார். அவர் வந்து அது வரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனால் ஆண்டவர் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது மாதிரி நடக்காத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நம்ம கடைசியாக நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம பார்ப்போம். அதில் வந்து 9ஆம் அதிகாரம், அதில் வந்து இதே விஷயங்களை பற்றி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. எக்காலம் ஊதப்படும், அதில் வந்து அந்த 5ஆம் எக்காலம் ஊதப்படும் போது என்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகள் பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் அது எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம பார்த்த முதல் காரியம், நம்ம யோவேலில் பார்த்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்கிற செடி பூண்டு அந்த அந்த புல் எல்லாத்தையுமே வந்து அழிச்சு போட்டதை நம்ம பார்க்குறோம், இல்லையா? அதனால் அங்கே இருக்கிற மனுஷங்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவங்க ஜாய் இழந்தாங்க, அவங்க சந்தோஷத்தை இழந்தாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. அதுக்கப்புறம் அழுது ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாடி அவங்க வந்து ஜெபம் பண்ணி அவங்க வந்து மனம் திரும்பினதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து கிருபையினாலும் இரக்கத்தினாலையும் அவர் வந்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர மாட்டேன், நீங்கள் மனம் திரும்பினதுனாலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கிருபையை கொடுக்குறாருன்னு நம்ம அந்த விஷயத்தில் பார்க்குறோம். இந்த காரியத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அந்த பாதாள பாட்டம்லெஸ் பிட்லேருந்து வர்ற அந்த வெட்டுக்கிளிகள் வந்து செடிகளை வந்து தாக்கலை. நீங்கள் நல்லா வச்சிங்கன்னா அந்த வசத்தில் அழகாக போட்டிருக்கோம், செடிகளை சேதப்படுத்தாமல் மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல் அதுக்கு மேலே நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், அதை வந்து கொல்ல முடியாது, அந்த வெட்டுக்கிளியினால் அந்த மனுஷங்களை வந்து கொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் கொடுமைப்படுத்த முடியும். அப்போ அதில் எழுதப்பட்டிருக்கு, அந்த மனுஷங்க வந்து ஐயோ இந்த வழியை என்னால் தாங்க முடியல, நான் செத்துறலாம் அப்படின்னு சொல்லி சாவை தேடும்போது சாவை கூட கிடைக்காதான், அந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்துக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. திரும்ப ஆண்டவர் வந்து என்றைக்குமே வந்து அவர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் கோபமும் கொஞ்ச காலம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய, ரொம்ப அவரோட தயவு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு கோபம் வரும், அவருக்கு பிடித்தமில்லாத அருவருப்பான காரியங்கள் நம்ம செய்யும்போது ஆண்டவருக்கு கோபம் வரும். நம்ம மனம் திரும்பிட்டோம், அவர் பார்த்து அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோம், நம்ம ஹார்ட்டை நம்ம ஊட்டிட்டோம் அப்படிங்கிற பார்க்கும்போது
ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அந்த தயவை அந்த இரக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரோட பொறுமை அவ்வளோ அதிகமாக இருக்கும்போது மனுஷங்கிட்ட அவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். எத்தனையோ இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அப்படி போய் அழி அப்படின்னா அழிக்கக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த கட்டளையை கேட்கக்கூடிய பொறுப்பில் அதுங்க இருக்குங்க. காற்றும் கடலும் அவரால் அதட்டப்படுதுங்க இல்லையா? அதே போல் நம்ம சொல்கிறோம், அந்த மீன்களை ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா பேதுருட்ட, நீ அந்த மீனை போய் மீனோட வாய்க்குள்ளே அந்த காசு இருக்கும்போது எடுத்துருவா. அந்த மீன் கேட்குது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அவர் படைக்கப்பட்ட எல்லாமே வந்து அவரோட சொல்கிறத அப்படியே கேட்கும்போது மனுஷன் மாத்திரம்தான் வந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தில் இல்லாமல் பண்ணாமல் இருக்கான். நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, ஆல்வின் பிரதர் வாசித்தார். 8ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும். ஸோ 4ஆம் வசனம், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரன் நீர் ஆசீர்வதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்னு நம்ம பார்க்குறோம். ஸோ தேவதூதர்கள் எல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ தேவதூதர்களை விட ஆண்டவர் வந்து அவர் சாயலில் உருவாக்குனதுனாலையோ என்னமோ நம்ம வந்து அவரை எதிர்த்து நிற்கிற ஒரு இடத்துல வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அது வந்து இந்த உலகத்தில் வந்த பாவத்தினால் நடந்த காரியங்கள் இல்லையா? ஸோ அவர் எதிர்பார்க்குறது எல்லாமே எப்படி அப்படின்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்படி வந்து ஆதாமோடு அவர் வந்து சஞ்சரித்தாரோ, எப்படி வந்து உலாவி பேசி கொண்டிருந்தாரோ, எப்படி ஈனோக்கு கூட அவர் வந்து முகமுகமாக பேசி கொண்டிருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாரோ, அதே போல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த காலத்துலேயும் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்குறாரு. புறஜாதிகளுக்கு அது புரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்காங்க, அவங்ககிட்ட போனால் ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழந்தைத்தனமான ஒரு நம்பிக்கையில் நிறைய மக்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் வந்து சபையில் சேர்க்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த செடியை வந்து உள்ளே கொண்டு வந்து நாட்டினதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கனிகளை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து புரியும். அவங்க என்ன எதனால் வந்து டிசைபிள்ஸை வந்து கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க. அவரை போல் இருந்ததுனால, அவர் செய்கிற அந்த காரியத்தை எல்லாமே அப்படியே செய்ததுனால தான் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள்னு கூப்பிடப்பட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் நான் சொல்லவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் நிறைய பேர் சொல்கிற காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பாஸ்டர் கூட சொல்கிறாங்க, இல்லை அந்த கிறிஸ்டியானிட்டியே இப்படி தான் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் கேள்விப்படும்போது ஒரு காரியம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. என்ன காரியம்? நம்ம முதல்ல பார்த்த காரியம் தான், அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து நிறைய, நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிங்க, மத்தேயு 24-25 வாசிங்க, லூக் 17ஆம் அதிகாரம், மார்க் 13 அதிகாரம் வாசிச்சிங்கன்னா அது கடைசி காலத்தை பற்றி ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன நடக்கும். அவர் பேர் சொல்லி எத்தனை பேர் பொய்யான ப்ராஃபஸிஸ் சொல்லுவாங்க, எப்படி வந்து அன்பு தணிஞ்சு போகும், எப்படி வந்து காரியங்கள் நடக்குங்கிறத வந்து ஆண்டவர் ரொம்ப அவர் வாயினாலே நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம சபைய மக்களாக நம்ம இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஒரு சில நிமிஷங்கள் நம்ம கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா, இந்த மாலை வேளையில் ஆண்டவரை எங்களோட நீங்கள் பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் வந்து இந்த உலகத்தின் மாயையான காரியங்கள் பின்னாடி நாங்கள் ஓடிடாமல் ஆண்டவரே, அப்பா வேதத்தில் நாங்கள் இன்னும் காலொன்றி நிற்க, அப்பா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் தியானிக்க, அதன்படி நாங்கள் வாழ, அப்பா அதில் இருக்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு வந்து நீங்கள் ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு தெரியல, அப்பா எங்களுக்கு ஒரு சில காரியங்கள் வந்து நிறைய பேர் சொல்லும்போது, அது உண்மையாக இருக்கணுமோ, அது வந்து நான் நம்பணுமா நம்பக்கூடாதாங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, உங்களோட வார்த்தை வெளிச்சம் அது போதும் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தில் நாங்கள் படிக்கும்போது இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பகுத்தறிகிற அறிவு ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ அதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வேதத்தை படிக்கும்போது, அப்போ நாங்கள் வந்து வேதத்தின் காரியங்களை பலர் மூலியமாக நாங்கள் கேள்விப்படும் போது நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த வேதத்தை நாங்கள் எடுத்து இந்த பெரிய பட்டணத்தலை போல் நாங்கள் வாசித்து அது சரியாக தவறாங்கிற அறிகிற அறிவில் எங்களை வளர செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் அப்போ வசனம் என்றையுமே மாறாத வசனமாக இருக்குது. அது உண்மையும் சத்தியமாக இருக்குது. அதில் நாங்கள் ஸ்திரப்பட, அதை நாங்கள் இன்னும்
நல்லா நாங்கள் மெடிடேட் பண்ணக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதே போல் வரப்போகிற வாரம் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்போ வர முடியாத ஃபேமிலிஸை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க அடுத்த வாரம் நீங்கள் கூட்டி வாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இன்னும் புடம்பிடுங்க, இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, சபையில் நீங்கள் வளரச் செய்யுங்க. அப்போ நாங்கள் வந்தது போல் இல்லாமல், அப்போ நாங்கள் போன வருஷம் இருந்தது போல் இல்லாமல், அப்போ நாங்கள் நேற்று இருந்தது போல் இல்லாமல், நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக ஒவ்வொரு நாளும் மாற, உண்மை போல் மாற, அப்போ உண்மை போல் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க, அப்போ அதே போல் இப்போ கடைசி காலத்தில் ஆண்டவரே, கடைசி நேரத்தில் அப்போ நாங்கள் உங்களை பார்க்கும்போது வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் நீங்கள் சொல்கிறது போல் அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் ரெடி ஆகக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்போ அந்த இக்கட்டான அந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உண்மை நோக்கி பார்க்குற எங்களுக்கு கண்களை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஓட்டத்தை அதை நாங்கள் வெற்றியோடு நாங்கள் முடிக்க, அப்பா ஆவியானவர் எங்களோடு நீங்கள் கூட பயணிங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. வரப்போகிற வாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில், அப்போ நீங்கள் ஸ்கூலில், அப்போ எல்லா காரியத்திலும் உங்கள் கரை இருக்கட்டும். அப்போ ஃபினான்சஸில், அப்போ எங்களோட சபை காரியத்தில், அப்போ எங்களோட ஃபேமிலி லைஃப்பில், அப்போ எங்களோட பர்சனல் லைஃப்பில் எல்லாத்துலேயும் நீங்கள் மகிமைப்படுங்க. உங்களோட நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. அப்போ நாங்கள் உண்மை பிரதிபலிக்க, இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல உம்மளோட வெளிச்சத்தை நாங்கள் காட்ட, அப்போ இவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு அவங்க நெகட்டிவ் தாட்டாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் இந்த சபையிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டருந்து நீங்கள் ஆரம்பிங்கப்பா. கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நான் வீட்டுக்கு செல்லும்போது உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்களோட நீங்கள் கூட பயணிங்க. உங்கள் பிரசனத்தில் நாங்கள் எப்பயுமே இளைப்பார, அப்போ சந்தோஷமாக நாங்கள் இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமை நமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்துள்ளா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிக்ரோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம்